கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்ம மீட்டு கொண்ட இயேசுவிடமிருந்து உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் கிருபையும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். முதல் ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிறவரே, எங்களுக்காக பாடுகளையும் அவமானங்களையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டவரே, இதோ இந்த சனிக்கிழமை ஆண்டவரே, த டே ஆஃப் சைலண்ட் என்று சொல்லப்படுகிற இந்த நாளிலே உம்முடைய உடல் கல்லறையிலே இருக்கிறதை ஆண்டவரை நினைவு கூறுகிறோம். அதே வேளையிலே நீர் கல்லறையிலே ஆண்டவரே இருந்தால் நீர் செய்த திருப்பணியை குறித்தும் நினைவு கூறுகிறோம். இப்படி திருப்பணி அளப்பரியா திருப்பணி. கல்லறையில் இருந்த பொழுதும் ஆண்டவரே அடிமையாயிருந்த ஆவிகளுக்கு போய் நீர் சுவிசேஷத்தை அறிவித்தீர் என்று ஆண்டவரே செய்திலே நான் வாசிக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே நீர் உங்களோடு கூட பேசும் இந்த இறை செய்தியின் வழியாக மக்கள் கேட்டு பயன்பெறும்படியாய் கிருபை தார். இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறார். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்தில் 240வது பாடலாகிய கர்த்தரின் திருவுடல் கல்லறைக்கு போகுது, கழிந்துருகி என் மனம் கலங்கி மிக பதைக்குது என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 240. கல்லறைக்கு போகுது, காணிந்துருகி என் மனம் கலங்கி மிக பாதைக்குது. தாசர் யோசேப் நிக்கோதேம் பாசமுள்ள பக்தர்கள் தூய காங்கு கொண்டுமே துயர் காயமிரக்கிறார். ஐயோ எந்தன் ஆண்டவர், தாகிலம் புரிந்த ரட்சகர், ஜீவனின்றி பிரேதமாய் சுமந்து போகப்படுகிறார். நன்மையெங்கும் புரியவே நாடி சென்ற கால்களும் அற்புதம் செய்கைகளும் அசைவில்லாமல் கிடக்குது. ஓயுள்ள நாளெல்லாம் ஆண்டவரின் நன்மைதாம் பாகத்தில் வைத்து அவரிலே அமைதலாய் மாறிப்பேனே. பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக இந்த ஒரு சந்தி காலத்தின் கடைசி நாள்
த லாஸ்ட் டே ஆஃப் த லென்ட். இந்த நாளில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராய் அவருடைய உடல் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டதையும் அவர் ஆவியிலே போய் ஊழியம் செய்தது 2 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, கொல்கதா மலையில் இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது அவர் 7 திருமொழிகளை பேசினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நேற்று தினத்தில் எல்லா ஆலயத்திலும் நம்ம போய் அதை கேட்டோம். மிக சிறப்பாக இருந்தது. கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வதித்து தந்தார். அதனுடைய சத்தியங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து அவர் 7வது வார்த்தையை, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்ன பிறகு தன் ஜீவனை விட்டார். முதலாக இந்த உலகத்தில் கடவுள் மரித்தார். கடவுள் மரித்தார் என்ற செய்தி உண்மையாகவே நம்ம கேட்பதற்கு ஆச்சரியம் மிகுந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. விந்தை மிகுந்த ஒரு செய்தியாக இருக்குது. கடவுள் மரிக்க முடியுமா? மரணமே இல்லாதவர் தானே கடவுள். ஆனால் மனு குலத்திற்காக மரித்தவர் தான் இயேசு ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. அவர் மரித்த பிறகு அவருடைய உடல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. யூதர்களுடைய நிகழ்வு படி, அவருடைய காரியங்கள் படி, நேற்று வெள்ளிக்கிழமை பாஸ்கா, மறுநாள் இன்றைக்கு ஓய்வு நாள். இந்த நாளில் எந்த வேலையும் அவங்க செய்யக்கூடாது. சின்ன வேலை கூட செய்யக்கூடாது. அதான் ரூல். அதை நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லை? சட்டம், யூத சட்டம். அப்போ இயேசுவின் உடலை விட்டுவிட்டால் இன்றைக்கெல்லாம் சிலுவையில் தொங்கி, ஏற்கனவே அவருடைய உடலிலே 1000க்கும் மேலான காயங்கள் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க. 1000க்கு மேலே நிறைய ஆழமான காயங்களும் வெளியே காயங்களும் இருந்ததாக பார்க்கிறோம். அவ்வளோ பெயினோட, அகனியோட அவர் சிலுவையில் தொங்கினார், அதில் பேசினார். அப்போது அவருடைய உடல் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்க வேண்டுமா? உலகத்தை படைத்த ஆண்டவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட், ஆம்னிஷியன்ட், சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், எல்ஷடாய், இப்படி தொங்கலாமா? இன்றைக்கு அடக்கம் என்கின்ற இந்த ப்ராசஸ் எல்லா நாட்டிலையும் எல்லா மனிதருக்கும் பொதுவாக மரியாதைக்குரிய ஒரு விஷயமாக செய்கிறாங்க. அதை நம்முடைய தமிழ்நாட்டு கிராமத்தில் நம்ம பார்த்துன்னு சொன்னால், மரித்த பிறகு, ஒருவேளை மரிக்கிற வரையில் அவங்களை கவனிக்காமல் கூட இருந்திருப்பாங்க. ஆனால் மரித்த பிறகு அவர்களுக்கு மாலை மரியாதை செய்து, அவர்களுக்கு தேவையானதெல்லாம் நல்ல சடங்கு எல்லாம் செய்து, அவங்கள தூக்கின்னு போகும்போது நம்ம தமிழ்நாட்டில் பட்டாசு வெடித்து கொண்டாடி டான்ஸ் போட்டு இதெல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா அந்த மரியாதை வேற ஒன்று. அப்போது இது ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் இருந்து வருகிறது. யூத கலாச்சாரத்திலும் அது இருந்தது. மரியாதையோடு அடக்கம் பண்ணுவாங்க. அவங்க யூத கலாச்சாரத்தில் நம்மளை மாதிரி புதைக்க மாட்டாங்க, எரிக்க மாட்டாங்க. அவங்க மெல்லிய ஆடையை சுற்றி, வெள்ளை ஆடையை சுற்றி, அவங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட கல்லறை பெரிய குகையில் ஒரு தண்ணியாக இருக்கும். அவங்க ஃபேமிலிக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் போய் அவங்க சுற்றிட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. அது நாளாக டீகேவாகி அது காற்றோடு கரைந்து போகும். இதுதான் அவனுடைய பாரம்பரியமாக இருந்தது. இப்போ இயேசுவையும் அது மாதிரி செய்ய வேண்டும். யார் செய்வது? அதான் கேள்வி. யார் செய்வது? கூட இருந்த சீடர்கள் ஓடி போனார்கள். யூதாஸ் முதுகிலை குத்திட்டார், காட்டி கொடுத்துட்டார், அவரும் போயிட்டார். கூடவே இருந்த பேதுரு மறுதலிட்டு அழுதுட்டு போயிட்டார். யோவான் கொல்கத்தா மலையில் நிற்கிறாரு, ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. யூதர்களுக்கு பயந்து இருக்கிறார். ஆனால் இதுவரையில் சீன்லே இல்லாத ஒரு மனிதர் வருகிறார். அதுதான் முக்கியமான. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 42லேருந்து 46 வரையில் பாருங்கள். இந்த பகுதி எல்லாத்துலேயுமே இருக்குது. இதற்குள் மாலை வேளையாகி விட்டது. அன்று ஓய்வு நாளுக்கு முந்திய ஆயத்த நாளாய் இருந்தபடியால் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் துணிவுடன் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் மதிப்புக்குரிய தலைமை சங்க உறுப்பினர். அவரும் இறையாட்சியின் வருகைக்காய் காத்திருந்தவர். ஏற்கனவே இயேசு இறந்துவிட்டதை குறித்து பிலாத்து வியப்படைந்து 100 தலைவரை அழைத்து, அவன் இதற்குள் இறந்து விட்டானா என்று கேட்டார். 100 தலைவரிடமிருந்து கேட்டு அறிந்ததும் உடலை அவன் யோசேப்பிடம் அளித்தான். யோசேப்பு மெல்லிய துணி ஒன்றை வாங்கி வந்து இயேசுவின் உடலை இறக்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் கொண்டு வைத்தார்.
அதன் வாயிலில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் தான் இயேசு ஆண்டவர் மரித்த பிறகு நடைபெறுகிறது. அவரை அடக்கம் பண்ணுவதற்கு யாருமே முன் வரல. அவரால் நன்மை பெற்றவர்கள் முன் வரல. அவருடைய உடன் பிறந்தவர்கள் இருக்கிறாங்க. மரியாளுக்கு, ஏசாமிக்கு அப்புறம் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த 5 பேர் இருக்கிறாங்க. சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவர்களும் வரவில்லை. இயேசுவால் நன்மை பெற்ற சீடர்கள், இயேசுவால் அற்புதங்களை அடையாளங்களை பெற்ற மக்கள் ஒருவரும் வரல. எல்லாரும் பயந்து நன்றி கெட்டவர்களாய் ஓடிவிட்டார்கள். இதுதாங்க உலகம். யாரையும் நம்ம நம்பக்கூடாது, எந்த மனிதனையும் நம்பக்கூடாது, மனிதன் மேல நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு 118ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தில் சொல்றோம். மனிதனுடைய சுவாசத்தை நம்பாத. அப்படியே சுவாசம் இன்றைக்கு இருக்க, நாளைக்கு அழிந்து போகும். பிரபுக்களிலும் திராணியற்ற மக்கள் மீதும் நம்பிக்கை வைக்காதீங்க. ஆனால் அரிமத்தியா யோசேப்பை பார்த்தீங்கன்னா, அரிமத்தியா என்பது எருசலேமிலிருந்து ஒரு 16 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன மலை கிராமம். அங்கிருந்து வந்தவர் தான் நல்ல ஒரு யூதன், பரிசேயன், வைராக்கியமிக்க ஒரு யூதன், கடவுளுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவர், உத்தமன், நீதிமான் இல்லையா. யோவானில் பார்க்கும்போது, யோவான் 19 பார்க்குறோம், அவர் அந்தரங்க சீஷனாக இருந்தவர். ஏசாமிக்கு அவர் இதுவரையிலும் யாருக்கும் தெரியாத இயேசுவை பின்பற்றி அவருடைய வசனத்தை எல்லாம் கேட்டவர். இயேசுனுடைய சடலத்தை அவர் போய் பிலாத்திடம் கேட்டபோது பிலாத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். யாரவன்? இவன் சனகரிம் சங்கத்தின் ஆள். இவர் சனகரிம் சங்கத்தில் ஒரு உறுப்பினர். 70 உறுப்பினர்களில் இவரும் ஒருத்தர். இவங்க தான் இயேசுவுக்கு சிலுவை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தையே முன்மொழிந்தவர்கள். அதில் இவர் இருக்கிறார். இப்போ இன்னும் சொல்ல போனால், இன்றைக்குரிய பாஷையில் சொன்னோன்னா, இயேசுவுக்கு எதிரணியில் இருந்தவர், த ஆப்போசிட் பார்ட்டி. ஆனால் அந்த ஆப்போசிட் பார்ட்டியில் இருந்து தான் இயேசுவுக்கு அடக்கம் செய்வதற்கான உடலை அவர் பெற்றுக்கொண்டார். காரணம் என்னன்னா, இவர் இயேசுவுக்கு எதிரானவர் அல்ல. ஆமென். இவர் இயேசுவுக்கு சார்பானவராய் வாழ்ந்தார். அவருடைய போதனைகளால் கவர்ந்து இழுக்கப்பட்டார். இவர் நிக்கோதேமுடைய நண்பராக இருக்கிறார். அதனால்தான் இவரும் நிக்கோதேமு 2 பேர் இணைந்து தான் இயேசுவின் சடலத்தை கேட்டு பெற்றார்கள். அதை பெற்றுக்கொண்டு மெல்லிய துணியினால அவர் சுற்றி கண்மலையில வெட்டி வைத்திருந்த கல்லறையில வைத்தார்கள். யாருடைய கல்லறைனா? யோசேப்பனுடைய கல்லறை. ஆண்டவருக்காக தன் குடும்பத்தினுடைய கல்லறையே அவன் புதிய கல்லறையாக தியாகம் செய்தான். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, அவர் மரித்த போது அவர் பரிசுத்தவான்களோடு இருந்தார். அவர் உலக பிரகாரமான மக்களோடு அடக்கம் பண்ணப்படவில்லை. அவருக்கென்று தனி கல்லறை இருந்தது என்று சொல்லப்படுது. இன்றைக்கு அந்த கல்லறை சர்ச்சாய் மாறி இருக்கிறது. அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்து வந்தபோது தேவதூதர்கள் நற்செய்தியை அந்த கல்லறையிலிருந்து சொன்னாங்க. அந்த கல்லறையிலிருந்து வெளிச்சம் பிரகாசித்தது, நன்மை வந்தது, வாழ்வு வந்தது. கல்லறையில இருந்து வாழ்வு வருமா? கல்லறையில இருந்து உயிர் வருமா? இயேசு வந்தார். அதான் உயிர்த்தெழுதலுடைய செய்தியாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது 2வது இயேசு ஆண்டவர் செய்த ஒரு முக்கியமான காரியம் பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-20 பாருங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இல்லையா? அப்போ சனிக்கிழமை அவர் கல்லறையில் இருந்தார் இல்லையா? கல்லறையில் அவர் இல்லை, அவருடைய ஆவியிலே போய் என்ன பண்றார் பாரு. அந்த ஆவியிலே போய் அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். 20ஆம் வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அப்போ அன்றைக்கு நோவா பிரசங்கித்தான். அவனை யாருமே நிறைய பேர் எல்லாருமே ஏற்றுக்கல. ஒட்டுமொத்த மக்களும் அவனை நிராகரித்தார்கள். அவன் எத்தனை வருஷமா பிரசங்கம் பண்ண தெரியுமா? 100 years, நாட் ஈவன் 1 year ஆர் 25 year ஆர் 50 year, 100 years. 100 வருஷம் ஆண்டவர் கிருபை தருகிறார். எவ்வளோ வருஷம்? 100. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார். நமக்கு இன்னைக்கெல்லாம் நமக்கு சாதாரணமாக கிருபையே நமக்கு 100 வருஷம். 100 வருஷம். அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைன்னு சொல்றார்.
இதெல்லாம் எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் இல்லையா? ஆனால் ஒருத்தனும் மனம் திரும்பல. எல்லாரும் அழிந்து போனாங்க, அவங்க மட்டும் காக்கப்பட்டாங்க. அப்போ அழிந்து போனவர்களையும் ஆண்டவர் மீட்க வேண்டும் என்ற சிந்தனை அவர் கல்லறையில் இருக்கும்போது கூட அவருக்கு ரெஸ்ட் கிடையாது. He went to preach in the hell. இவ்வளோ அழகான ஒரு சத்தியம் பார்த்தீங்களா? எல்லாரையும் பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நரகத்தில் அல்லது பூமியிலே அடியில் இருந்த அந்த மக்களுக்கு போய், காவலில் இருந்த மக்களுக்கு அவங்களை காவலை போட்டு வச்சுக்கிறார் ஆண்டவர், அவங்களுக்கு போய் பிரசங்கித்தார். இதுதான் இந்த நாளில் நடந்த 2 முக்கியமான நிகழ்வு. அவர் அடக்கம் பண்ணினார்கள், 2வது அவர் காவலில் இருந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய சுற்றி இருக்கிற மக்களுக்கு நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம்? அன்பாய் நடந்து கொள்கிறோமா? அவங்களுடைய மரண வேளையில் அவங்கள ஒழுங்காக அடக்கம் பண்ணுறோமா? கொரோனா காலத்தில் யாருமே அடக்கம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. கவர்மெண்ட்டே அடக்கம் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருந்தது. நிறைய பேரை தூக்கி போட்டாங்க. ஒரு மரியாதை இல்லாத ஒரு அடக்கம் இருந்தது. அது ஒரு காலகட்டமாக இருந்தது. ஆனால் இப்போது நம்ம அப்படி இல்லை. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய உறவினர்கள் எல்லாம் மரித்தால் நாம் எல்லாருக்கும் மரியாதை செய்கிறோம். ஆனால் இயேசுவுக்கும் அன்றைக்கு இந்த மரியாதையெல்லாம் செய்கிறதுக்கான நேரமும் இல்லை, காலமும் இல்லை. ஓய்வு நாள் வந்துருமேன்னு சொல்லி அவங்களுக்கு ஓய்வு நாள் வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும், வெள்ளிக்கிழமை 6 மணிக்குள்ளே அவங்கள அடக்கம் பண்ணிட்டாங்க. அரிமத்தியா யோசேப்பும் நிக்கோதேமும் அதை செய்தார்கள். இப்போ இன்றைக்கி நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கு நம்ம என்ன நன்மையை காட்டி கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். என்ன அன்பை காட்டுறோம்? எப்படி அவங்கள மதிக்கின்றோம், மனிதனாய் மதிக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியவர்கள் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நாளை தினத்தில் உயிர்த்தெழுந்த அந்த திருநாளின் ஆசீர்வாதங்கள் என்னுடைய வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் உரித்தாக்குகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். மரண வேளையிலும் ஊழியத்தை செய்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம் எவ்வளவு முக்கியம் என்பதை நீர் மரித்த பிறகும் எங்களுக்கு காண்பிக்கின்றீர். நீர் அல்லவா ஆண்டவரே உண்மையான ஊழியன், மிக சிறந்த ஊழியன். இந்த உலகத்தில் நாங்கள் மரிக்கும் வரையில் கூட ஊழியம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் நீர் மரித்த பிறகு கூட காவலில் இருந்த நோவா காலத்து ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கிறது ராஜா. நாங்கள் அதை எண்ணி பார்க்கின்றோம். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்கின்ற எல்லா மக்களுக்கும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை தார். நேற்று தினத்தில் பெரிய வெள்ளியின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவர் 7 வார்த்தைகளின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். இதை இன்றைக்கு இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாளைக்கு நீர் உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதம் ஆண்டவரை எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ் 3 ஆண்டவரே கண்டத்தில் இருக்கிற எல்லா மக்களையும், குறிப்பாக ஆசிய கண்டத்தில் இருக்கிற எங்கள் மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், இந்தியாவினுடைய ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை, ஆண்டவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்கள், இந்தியாவில் இருக்கிற எல்லா நாட்டின் ஆண்டர் மாநிலத்தின் முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவைக்காக ஜெபிக்கிறோம். அமைதி, சமாதானம், சந்தோஷம் தங்கியிருக்கட்டும். இயேசுவின் ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த திருநாள் எங்களுக்கு தைரியத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் விடுதலையும் சாட்சியும் சொல்லி நாங்கள் இந்த உலகத்தில் சாட்சியை வாழ கிருபை தாங்க. நாளில் பலவீனமாக சுகரமாக இருக்கிற எல்லாருக்கும் சுகத்தை தாரும் ஆண்டவர். விசேஷமாக என்னுடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மரியாளுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த கிறிஸ்து உயிர்ப்பின் ஆசீர்வாதங்களை தார். அப்படி சாக்கோ சார்க்க டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். கிறிஸ்து உயிர்ப்பின் ஆசீர்வாதங்களை தார். அடையன் குடும்பத்தாரை நாளை தினத்தில் பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சலம், திருச்செங்கோலில் ஆண்டவர் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளின் ஆண்டவர் ஆராதனைகள் திருவிருந்தோடு கூட நடக்க இருக்கிறது. எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே ஆண்டவரை பிறந்த நாளை காணுகின்ற இதை நேற்று தினத்தில் பிறந்த நாளை நன்றி செலுத்திய என்னுடைய ஆண்டவரே கண்கடியா மேல்நிலைப்பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர், தாளாளர், எம்எர்சி டீச்சருக்காக நான் ஜெபிக்கிறோம். டீச்சரை மட்டுமாய் காத்து வழிநடத்திற்காக ஸ்தோத்திரம். அவருடைய அன்பான கணவர் ஜெயபசாரின் பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், குடும்பத்தின் மக்கள் யாவரையும் ஆசீர்வதிராஜ். தேவையை சந்தியும் இன்னும் அநேக ஆயுசு நாட்களை தந்து வழி நடத்தும். அதே போல அவருடைய அன்பான கர்த்தாவே அவர் டேனியல் ராஜ் அவர்கள் ஜெபிக்கிறோம். மாதனூரில் இருக்கிற அவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிங்க. அவருக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை தந்து வழி நடத்துங்க. இவர்களுக்கு உயிர்ப்பின் ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் உயிர் பெற்று எழுந்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் தார். பலவீனமாக இருக்கிற
ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, என்னுடைய பால் மோசஸ் ஐயருக்காக, ஜபலாசரஸ் ஐயருக்காக, ஆண்டவரே என்னுடைய அருமையான கர்த்தாவே தாய்மார்கள் வனஜா அம்மாவுக்காக, ஆலன் ரஃபியாவுக்காக, சாமுவேல் வர்மனுக்காக, ஏழுமலை வேலனுக்காக, என்னுடைய அமுதா அம்மாவுக்காக, விமலா அம்மாவுக்காக நான் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே எல்லாருக்கும் நல்ல சுகபலன் ஜீவனை தந்து வழிநடத்தும். கிறிஸ்து உயிர்ப்பின் ஆசீர்வாதங்களை இந்த நாளில் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கொடுத்து எங்கிருக்கட்டும். மரித்து உயிர் தெழுந்த ரட்சகராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசீர்வாதம் இந்த நாளில் நம் அனைவரோடு கொடுத்து தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ். அனைவருக்கும் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்து.